ஆண்களே இதுக்கப்புறம் பஸ்ல போறப்போ தயவு செஞ்சு செல்ஃபி வீடியோ ஆன் பண்ணீங்க இல்லையா சைட்ல 2 அட்டையை மாட்டி வச்சுட்டு போயிருங்க. இல்லைன்னா மறுநாள் நீங்க தற்கொலை பண்ணீங்கன்னு நிலைமைக்கு வரலாம். கேரளாங்கிற பொண்ணு பஸ்ல போறப்போ ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிறாங்க. பக்கத்துல ஒருத்தர் டீசெண்டா அம்மாஞ்சி அவர் பாட்டு நிக்கிறாரு. அப்புறமேட்டு பஸ்ல இறங்கி போறப்ப அவர் கை தெரியாம ஒரு பொண்ணு மேல பட்டுருது. அடுத்த நாள் காலைல அந்த பொண்ணு ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ போடுறாங்க. அதுல இந்த மாதிரி பஸ்ல போறப்ப இன்னொருத்தர் ஹராஸ்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது மில்லியன் கணக்கில் வியூஸ் தப்பு கமெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் மன உளைச்சலுக்கு உண்டாகி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. உண்மையிலே அவர் ஹராஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா 7G ரெயின்போ கலர் வர மாதிரி அவரை 2 அரை அரைஞ்சு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களை மற்ற பொண்ணுக்கு உதாரணமா காட்டி உங்களை சிங்க பெண்ணு சொல்லிட்டு நாங்களே உங்களை ஃபேமஸ் ஆக்கி ட்ரெண்ட் ஆகி விட்டுருக்கோம். அந்த ஸ்பாட்டை நீங்க எதுவும் பண்ணாம வீடியோ எடுத்துட்டு போய் நீங்க அடுத்த நாள் போஸ்ட் பண்றீங்கன்னா உண்மையிலே உங்களோட இன்டென்ட் நீங்க சோசியல் மீடியா ஃபேமஸ் ஆகணும். நாளைக்கு நீங்க ரோட்ல நடந்து போறப்ப 2-3 பேர் உங்ககிட்ட செல்ஃபி கேட்கும் நீங்க அப்படியே வந்தாவா இப்படி போஸ்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலா இன்டென்ட்டோட தான் நீங்க வேணும்னே பண்ணீங்கன்னு பச்சையா தெரியுது. கேரளா போலீஸ்க்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 1 கோடி ரூபாய் ஃபைன் போட்டுருங்க, 10 வருஷம் ஜெயிலு. அது மட்டும் கிடையாது, அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா முடக்கிட்டாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட ஒரு நிம்மதியான விஷயம் என்னன்னா இவ்வளவு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சுமே அவரோட இறுதி சடங்குக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரியாதவங்க எல்லாருமே அவரோட இறுதி சடங்குல கலந்துட்டாங்கன்னு நினைக்கிறப்ப மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது.